இல்லை. கோர்ட் கேஸுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பேச முடியும் சொல்லுங்கள்? அவங்க வந்து பணம் தான் கேட்குறாங்க. எதுக்குன்னா நான் நன்றி கார்டு போட்டதுக்கு. எனக்கு புரியல அது எப்படின்ட்டு. கோர்ட்டுக்கு வந்துருச்சு, சப்ஜூடிஸ் மேட்டர். ஸோ நம்ம வெளியில் அதிகமாக இதை பற்றி பேசவும் கூடாது. இனிமேல் வந்து லாயர்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. முறைப்படி சட்டப்படி ஒரு கரெக்டான தீர்வு இந்த கேஸ்க்கு கிடைக்கும். நன்றி. எதுக்கு? நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேங்க, காசு கொடுத்து செலவு பண்ணி படத்தை எடுத்திருக்கேங்க, ஷூட்டிங் பண்ணியிருக்கேன், சம்பளம் கொடுத்துருக்கேன், நடிகர்களுக்கு கிரணுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துருக்கேன். அவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த சும்மா வச்ச பாடல் இல்லை. யாரோ ஒருத்தர் யூடியூப்பில் பேசினார், அவர் கூட வந்து இந்த படத்தை பார்த்து பேசினார். அதான் இப்போ யூடியூப்பில் எல்லாருமே எல்லாத்த பற்றி கருத்து தெரிவிக்கிறாங்களே இல்லையா, அவங்களுக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ. அதில் அவர் சொல்லியிருந்தார், அந்த படத்தில் வந்து வச்ச சிச்சுவேஷனை விட இந்த படத்தில் ரொம்ப பொருத்தமாக இருந்ததுன்னு. அந்த அளவுக்கு தான் நான் வந்து கதையை வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கேன். ஒழுங்காக பார்த்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி ஏன் நான் நீக்க முடியாதுங்கிறது. ஏன்னா நான் கோடிக்கணக்கில் போட்டு படம் எடுத்திருக்கேங்க. இன்றைக்கும் அந்த படத்தை வந்து நான் வந்து அதர் லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே பேசிகிட்டு இருக்கேன். எப்படி நான் சிச்சுவேஷனை தூக்க முடியும்? இட் இஸ் நாட் பாசிபிள். ரெண்டாவது நான் பணம் கொடுத்துருக்கேன், எனக்கு உரிமை இருக்குது, அவ்வளோதான்.